வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ககன் பூமி சீரியல்ல என்ன பரபரப்பா நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம பூமிக்கு ஒரு கனவு வருதுன்னே சொல்லலாம். அந்த கனவுல ககன் வந்து தார கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு கனவுப்பா. ஐயோ, என்ன பூமி, கனவே பயங்கரமால இருக்கு. நம்ம பூமி வந்து பயந்து போய் செரிக்கிட்ட சொல்றாங்க. சரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ககன் மாமா மட்டும் தார கழுத்துல தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்னதான் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பூமி, இங்க பாரு பூமி, நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி சொல்ல உடனே பூமி சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி மட்டும் ஏதாவது நடந்துச்சு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. செரி சொல்றாங்க, இங்க பாரு பூமி, அதான் நான் சொல்றேன்ல, ககன் அவ்வளவு சாதாரணமா தார கழுத்துல தாலிலாம் கட்டிட மாட்டாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பூமி சொல்றாங்க, இல்ல பூரியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக மாமா என்ன வேணாலும் செய்வாரு, இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க போறது இல்ல, இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தா அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ககன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கோவமா போயிட்டு இருக்காங்க. உடனே நம்ம செடிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நம்ம பூமி கோவமா போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம பூமி மயங்கி கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம செடி வந்து ஐயோ என்னாச்சு நம்ம பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப நம்ம பூமி எந்திரிக்கவே மாட்டாங்கப்பா. நம்ம செடி பூமி முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. உடனே பூமி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் பாய்சன் சாப்பிட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்கப்பா. இந்த பூமி கேட்டுட்டு நம்ம செடிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். உடனடியே நம்ம பூமியை கார்ல தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. உடனே போற வழியிலேயே நம்ம செடி வந்து ககனுக்கும் சாரதாக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி பூமி தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ககனும் சாரதாவும் அலற அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா நம்ம பூமி என்னமா ஆக்டிங் பண்றாங்க தெரியுமா ககன் கிட்ட. ககன் மாமா, நீங்க இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது, அது மட்டும் இல்லாம போய் அந்த தாராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நான் இந்த உலகத்துல வாழணும், என்னோட மாமாவே என்ன வெறுத்துட்டாரு, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன். எப்பயுமே இந்த பூமிக்கு ககன் தான், ககனுக்கு பூமி தான். ஆனா நம்மளுக்கு நடுவுல இந்த தாரா வந்துட்டாலே இதுக்கு மேலேயே இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தாங்குற சக்தி எதுவுமே கிடையாது மாமா, அதனால இந்த உலகத்திலேயே நான் இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா இந்த பூமி. உடனே ககன் வந்து பயந்து போய் பேசுறாங்க, இங்க பாரு பூமி, தேவையில்லாம லூஸ் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உடனே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, இங்க பாருங்க இவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், இருக்கிற யாருனாலுமே என்ன காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான், என்னோட டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன காப்பாத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நான் போறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட பூமி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ககன் சொல்றாங்க, இங்க பாரு பூமி, நான் தாரா காலத்துல மனசார தாலி கட்ட போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிச்சயமா இல்ல பூமி, நான் பூரியோட வாழ்க்கைக்காக தான் இந்த தார காலத்துல தாலி கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க பூமி, நீ மட்டும்தான் இருக்க, அது மட்டும் இல்லாம உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன பண்றது, இந்த தார என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா, அது மட்டும் இல்லாம பூரியோட கல்யாணம் நடக்கணும்னா தார காலத்துல நான் தாலி கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பூரிக்கு கல்யாணம் ஆகாம நின்று போய் அவ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கா. நீயே சொல்லு, இந்த மாதிரி நேரத்துல அவளோட கல்யாணம் மறுபடியும் நின்று போச்சுன்னா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட ககன் சொல்ல உடனே நம்ம பூமி வந்து சரி மாமா, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க இந்த மாதிரி தான் என்கிட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் சரி என்னோட முடிவை என்னால மாத்திக்க முடியாது, நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி ககன் கிட்ட. உடனே அந்த இடத்துல நம்ம ககன் துடிக்கிறாருன்னே சொல்லலாம், சீக்கிரமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கத்த உடனே நம்ம ககன் சொல்றாங்க, இங்க பாரு பூமி, எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் நீனு, நான் உன்னை மனசார விரும்புற பூமி, அதை எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அதுக்கு பூமி சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, உங்களுக்கு என்ன தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஆனா என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க பூரியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் மாமா, நான் சாகும்போது உங்களோட முகத்தை பார்த்துட்டே சாகணும்னு தான் நினைச்சேன், அது மட்டும் இல்லாம உங்க மடியில தான் சாகணும்னு நினைச்சேன், அது இப்போ இந்த இடத்துல நடக்க போதுல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டு பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமியை வந்து ககன் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பூமி வேணாம் பூமி, இந்த மாதிரி பண்ணாத, நீ இல்லாத உலகத்துல என்னாலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடாருப்பா. அப்ப அந்த இடத்துல நம்ம சாரதா சொல்றாங்க, ககன் பாத்தியா அவளை எந்த நிலைமைக்கு நீ தள்ளியிருக்கன்னு பாத்தியா, அவளை நீ வாய்க்கு வந்தபடி என்னெல்லாம் பேசியிருப்ப என்னெல்லாம் பண்ணிருப்ப சொல்லு, இப்போ என்னன்னா அவ உன்னோட வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உயிரே கொடுக்குற அளவுக்கு வந்துட்டா, இனியும் அந்த தாரா தான் உனக்கு வேணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம சாரதா ககனை பிடிச்சி திட்ட ககன் வந்து எமோஷனல் ஆகி பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமிக்கும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுதுன்னே சொல்லலாம். உடனே நம்ம பூமி வந்து சொல்றாங்க, மாமா நீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமா, நான்லாம் விஷயம்லாம் ஒன்றும் குடிக்கல அப்படின்னு சொல்றாங்கப்பா. உடனே இதை கேட்டுட்டு நம்ம பூமிக்கு வந்துச்சு பாருங்க டென்ஷன், பல்லாருன்னு ஒரு அற விடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம பூமி கண்ணத்துல. அப்ப நம்ம பூமி சொல்றாங்க, இன்னும் என்ன போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்த. அப்ப நம்ம ககன் சொல்றாங்க, பூமி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை தெரியுமா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ககனோட காதல வெளியே காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியா ரெண்டு பேருமே காதலை வெளிப்படுத்தி எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம ககன் சொல்றாங்க, ஆனா எனக்கு வேற வழி இல்ல பூமி, நான்
தாரா கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும், தாரா கழுத்துல தாலி கட்டினாதான் பூரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமியே சரியும் ஒரு பிளானை போட்டு நம்ம ககன் கையில கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இங்க பாருங்க ககன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சாரதா சொல்றாங்க, ஆமா ககன் அவங்க சொல்றது கரெக்ட் தான், பூமியும் சரியும் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பல வழிகள் கிடைக்கும், தேவையில்லாம தாரா காலத்துல தாலி கட்டினாதான் இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத, தயவு செய்து சொல்ற ககன் அந்த நினைப்புல இருந்து முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொன்ன உடனே இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பூமி வந்து செரிக்கிட்ட ஒரு பிளான சொல்றாங்கன்னே சொல்லலாம். எப்படியாவது நம்ம தாராவை அந்த இடத்துல நம்ப வச்சு ஏமாத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பாடுபட்டு இருக்க, ஒரு பக்கம் பூரி நம்ம ககன் பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு தாரா கிட்ட தான் பேச போறாங்கன்னே சொல்லலாம். தாரா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இங்க பாரு தாரா, எங்க அண்ணன் எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான், ஆனா அவனோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷமே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவன் மனசு ஃபுல்லா அந்த பூமி தான் இருக்கா, பூமியை மனசுல வச்சுட்டு உன் கூட இப்படி வாழ முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா கிட்ட பயங்கரமா பேசுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பூரி. அதுக்கு தாரா சொல்றாங்க, இங்க பாரு பூரி, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடக்க போய் நின்று வேற போயிருக்கு, ஆனா உனக்கு மறுபடியும் கல்யாணம் முடிவாயி தூரம் வந்திருக்கு, மறுபடியும் உன்னோட கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன, அதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லு, நல்லா யோசிச்சு பாரு பூரி, உன்னோட வாழ்க்கைய மனசுல வச்சுட்டா ககன் என் கழுத்துல தாலி கட்டவே சம்மதிச்சிருக்காரு, நீ தேவையில்லாம இங்க வந்துட்டு என்னோட மனசை கலைக்கலாம்லாம் ஆசைப்படாத புரியுதா, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான், நான் ககனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருக்கேன், அதை மீறி யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணா துருவாவை உன் கழுத்துல தாலி கட்ட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி கிட்ட தாரா ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம பூரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே வேகமா அங்க இருந்து ஓடி வந்துட்டு சாரதாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்கப்பா இந்த பூரி. அம்மா நான் அந்த தாரா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா அவ என்னோட பேச்ச காதுல கூட வாங்கிக்கலமா, அகனை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல இருக்கா, ஆனா அண்ணனை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அண்ணா மனசுல முழுக்க பூமி தான் இருக்கானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம மனசுல பூமியை வச்சுக்கிட்டு எப்படிமா தாரா கழுத்துல தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா இந்த பூரி. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபூர்வா தான்ப்பா காமிச்சிட்டு இருக்காங்க, இவங்க நிலைமை பாவம்ப்பா, என்னடா இது இவங்க நிலைமை பாவம் நினைச்சிட்டு இருந்தா இவ்வளவு சந்தோஷமால இருக்காங்க, நம்ம அபூர்வா நினைச்சிட்டு இருக்காங்க என்னதான் பூமி என்ன உள்ள தள்ளினாலும் அவளோட வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல நம்ம அபூர்வா ககன் வந்து தாராவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல அதை நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம நட்சத்திரா அபூர்வாவை பார்க்க தான் வராங்க. உடனே வந்து அபூர்வா கேக்குறாங்க, என்ன பேபி மம்மி இல்லாம அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம நட்சத்திரா ரொம்ப சோகமா இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே வந்து அபூர்வா சொல்றாங்க, கவலைப்படாத பேபி, இந்த அபூர்வாவா அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே பண்ண முடியாது யாருனாலையும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா உனக்கு, அந்த ககனுக்கும் தாராக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இந்த பூமி எவ்வளவுதான் தலைகீழ நின்றாலும் சரி ககன் தாரா கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது, இந்த ககன் எமோஷனலா அவனோட தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இவனோட காதலையே விட்டு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து நட்சத்திர கிட்ட சந்தோஷமா சொல்ல, உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் எனக்கு நீங்க ஜெயில இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கு மம்மி, பேபி நீ அதை நினைச்சலாம் ரொம்ப சோகமா இருக்காது பேபி, நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேபி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரேண்டியா அந்த பூமியோட வாழ்க்கை அழிஞ்சு போக போகுது, இந்த ககன் தாராக்கு சொந்தமாயிருவான், அதுக்கப்புறம் அந்த பூமி எந்த உரிமையில அந்த வீட்டுக்குள்ள போவா சொல்லு, அவனோட வாழ்க்கையை வீணாக்குனாங்களே இப்ப பத்தியா அந்த ககன் பூமி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர கிட்ட அபூர்வா சொல்ல, உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, மம்மி சீக்கிரமா வெளியே வாங்க மம்மி, நீங்க இல்லாம அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல, அது மட்டும் இல்லாம அப்பா சோபா சந்திரா போட்டோல இருக்கிற மாலையை எடுத்துட்டு உங்க போட்டோல போட்டுட்டாரு, உடனே நம்ம அபூர்வாக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்ன நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்க நீனு, அந்த அளவுக்கு உன்னோட அப்பா என்ன வெறுத்துட்டாரா, இருக்கட்டும் இருக்கட்டும் வெளியே வந்துட்டு இந்த அபூர்வா யார் எவருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பூமி ககன் தாரா கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்களா இல்லனா ககனுக்கும் தாராக்கும் நடக்கிற கல்யாணத்தை கண் கூட பார்க்க போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.